வணக்கம். என்னுடைய பெயர் எம் விக்ரம், லெக்சரர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இன்னொரு விஷயம், மொத்தம் 5 செக்ஷனாக உங்களுக்கு பிரிச்சுருந்தாங்க கிளாஸு. ஆல்ரெடி அதில் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஃபார்ம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது. அதில் இன்னும் சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னா அப்பப்போ உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இங்கே நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிற தலைப்பு. அந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி விளையாண்டுட்டு அப்புறம் தலைப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுக்கும் அது விருப்பமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். சார் போன செஷனில் உங்களுக்கு ஒரு குவிஸ் மாதிரி கொடுத்தாரு. அதை கொஞ்சம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டீங்க, பண்ணீங்க, ஆன்சர்லாம் சொன்னீங்க. தப்பாக இருந்தது, பரவாயில்ல, முயற்சிலாம் பண்ணினீங்க. அதுவே மாதிரி இந்த செஷன்லேயும் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு புதுசாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தலைப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தலைப்புனா பெரிய அளவுலலாம் இல்லை, பேச்சாளர்கள் பேசுகிற அளவுக்குலாம் இருக்காது. ஒரு ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு பேசுவாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அந்த விளையாட்டுன்னு ஒன்று சொன்னோம்ல, அதை விளையாண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். சொல்கிறது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத. இப்போ உங்ககிட்ட ஒரு 4 கமாண்டு. என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டு, சிட்டு, அப்பு, டவுனு. இந்த 4 கமாண்டு தான். நல்லா புரிஞ்சுக்கோ. என்னது? ஸ்டாண்டு எந்திரிச்சு நிற்கணும், சிட்டுனா உட்காரணும், அப்புன்னா என்னன்னா சும்மா கையை மட்டும் தூக்கு, புரியுதா? கையை தூக்கு. டவுன்னா கையை கீழே இறக்கிக்கும். இந்த 4 கமாண்டு தான். இதில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கு? ஸ்டாண்ட், எந்திரிச்சு நிற்கணும். நான் அப் அப்படின்னு சொன்னேன்னா கையை மேலே தூக்குறதுக்கு பதிலாக கையை கீழே வச்சுக்கணும், புரியுதா? இதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் உனக்கு டைமு. சும்மா என்ன சொல்லிட்டான்னு யோசிச்சுலாம் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 5 செகண்டு டைம். 5 செகண்டே அதிகம்தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீ திங்க் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும். நீ சிட் அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சு நிற்கணும். நான் என்ன கமாண்டு கொடுக்குறேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீ செய்யணும். சொல்கிறது புரியுதா? செய்ய முடியுமா? ஷுர்? எல்லாரும் நல்லா பண்ணிடுவீங்களா? இதை நான் வருஷம் என் கிளாஸில் நான் என் மாணவர்கள்ட்ட பயன்படுத்துகிறேன். யாராலையும் இதை சரியாக செய்ய முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சிந்தனைகள், கவனங்கள் அதெல்லாம் செயல்படுத்துறது இல்லை பசங்க. ஏதோ ஒன்று சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிறவங்க உட்காந்தா நம்மளும் உட்காந்துடணும், அவன் எந்திரிச்சா நம்மளும் எந்திரிச்சு நிற்கணும், அவன் கை தட்டினா நம்மளும் கை தட்டணும். இந்த மாதிரி யோசனைகள் தான் நம்ம நிறையா செஞ்சிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் உனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கமாண்டு இதை விட இன்னும் கொஞ்சம் டஃப்பான கமாண்டு கொடுக்கணுன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். செக்ஷன்ஸ் இருக்கிறீங்களா? மொத்தம் 5 செக்ஷனு. 5 செக்ஷன் இருக்கீங்களா? யார் யார் என்னென்ன செக்ஷனு தெரியுமில்ல? ABCDE. ஒரு செக்ஷன் பேரை நான் சொல்லுவேன். ஏ செக்ஷன், நல்லா கவனி. ஏ செக்ஷன் ஸ்டாண்ட் அப் அப்படிம்பேன். என்ன பண்ணும்? நான் ஏ செக்ஷன் சொல்லியிருக்கேன்னா ஸ்டாண்ட் அப்னு சொன்னல, அவன் மட்டும்தான் ஆப்போசிட்டாக பண்ணணும். மற்றவெல்லாம் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும். ஒரு சின்ன விஷயம்தான். இங்க பாரு, நான் எந்த செக்ஷனோட பேரை சொல்லி எந்த கமாண்ட் சொல்றேனோ அந்த செக்ஷன் ஆப்போசிட்டா அதை செய்யணும். மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யணும். புரிஞ்சிருக்கா? தெளிவாக தானே பேசுறேன்? புரியுற மாதிரி தானே சொல்றேன். ஒரு சின்ன சாம்பிள் இப்போ நான் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு செக்ஷன் பேரை சொல்லி அப்போ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? கையை கீழே வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணும்? மற்றவங்க என்ன பண்ணும்?
அந்த செக்ஷன் மட்டும்தான் ஆப்போசிட்டா பண்ணணும், மற்றவெல்லாம் நான் சொன்ன கமாண்டை செய்யணும். கண்டிப்பா செய்ய மாட்டேன். ரைட்? நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சும்மா சாம்பிள் ஒரே ஒரு கமெண்ட் சொல்றேன், எத்தனை பேர் தப்பா பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? போதுமா கண்ணு? உங்களுக்கே ஒரு சின்ன உதாரணம் இது. நான் ஒன்றும் சொல்லல, சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? முதல்ல ஜஸ்ட் ஃபார் சாம்பிள். சி செக்ஷன் மட்டும் என்ன பண்ணிருக்கணும்? உட்கார்ந்துட்டு இருக்கணும். சி செக்ஷனை தவிர மற்ற எல்லாரையும் எந்திரிச்சு நிக்கணும். கரெக்டா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? சரி, இன்னொரு கமாண்ட் சாம்பிள் அப்படியே இருக்கணும், இதுல மாறக்கூடாது. இப்ப இதுல இருந்து அடுத்த கமாண்டுக்கு போவேன், அதை கரெக்டா நீ செய்யறியான்னு செக் பண்ணி பார்க்கலாம். செக்ஷன் இ, சிட் டவுன். என்ன குழப்பம்? இப்போ நின்றுட்டு இருக்கிறவங்கள இ செக்ஷனா? செக்ஷன் இ சிட் டவுன் அப்படிங்கிறவங்க மட்டும் யோசிக்கணும். எந்த செக்ஷனை சொல்றாங்களோ அவங்க அந்த கமாண்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். என் செக்ஷன் பேர் சொல்லலையா, என் செக்ஷனோட பேர் சொல்லல, அப்ப அவங்க சொல்ற கமாண்டை நான் செய்யணும். இதுதான் மைண்ட்ல கரெக்டா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல யோசிச்சு நீ பண்ணக்கூடிய விஷயம். இதில் நான் என்னன்னு சொல்லிருக்கேன்னா ஸ்டாண்ட் அண்ட் சிட், இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேசுறேன். இன்னும் அப் அண்ட் டவுனை பத்திலாம் நம்ம சொல்லல. இன்னும் கமாண்ட் இது அதிகமாச்சுன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது யாராலையும். சரி, ஓகே, உட்காருங்க. இப்ப தப்பா பண்றவங்களா வெளியில போயிட, கடைசியா யார் ஃபைனலா நிக்கிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாமா? முடியுமா? 3, 4, 5 அதுக்குள்ள பண்ணலன்னா நீயே வெளியில வந்துடணும். ஜஸ்ட் ஃபார் பண்ணுதான் இதெல்லாம். ரைட்? சரி, ஓகே. லிசன், நான் ஸ்டாண்ட் அண்ட் சீட் இந்த ரெண்டு கமாண்டோட முடிச்சுக்கிறேன், வேற எதுவும் பண்ணல. எந்திரிக்கிற, உட்கார்ற, இந்த ரெண்டு கமாண்ட் தான். செக்ஷன் டி, சிட் டவுன். அவ்வளவுதான், போதும், முடிஞ்சது. டேய், அப்படியே தப்பு பண்ணவே வெளியில வந்துரு. இதுல எத்தனை பேர் தப்பா பண்ணிருக்கா? செக்ஷன் டி சிட் டவுன் அப்படின்னு சொன்ன, செக்ஷன் டி மட்டும்தான் எந்திரிச்சு நிக்கணும், மத்த எல்லாருமே உட்கார்ந்து இருக்கணும். டேய், தப்பா பண்ண எல்லாரும் வெளியில போயிட, தப்பா பண்ண எல்லாரும் வெளியில போ. டூ, 3, 4, 5. டேய், டைம் முடிஞ்சிருச்சு. ஏ செக்ஷன் மட்டும் என்ன சொன்ன? ஸ்டாண்ட் அப்னு சொன்ன, அவன் மட்டும் உட்கார்ந்து இருக்கணும், மற்றவெல்லாம் நிக்கணும். தப்பு பண்ண வெளியில போ. சீக்கிரம் தப்பு பண்ணவன் லேட்டா எழுந்திரிச்சவன் வெளியில போயிரு. லேட்டா எழுந்திரிச்சவன் வெளியில போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க ஏவா ஏ செக்ஷன் உட்கார்ந்து இருப்பா, மத்த 4 செக்ஷன் நின்றுட்டு இருப்பா. ரெடி? இப்ப அப்படியே சேஞ்ச் ஆகும். செக்ஷன் சி, சிட் டவுன். 1, 2, 3, 4, 5. கவனி, செக்ஷன் சி சிட் டவுன் அப்படின்னு சொன்ன, அவன் மட்டும் நின்றுட்டு இருக்கணும், மத்த எல்லாரும் உட்கார்ந்து இருக்கணும். யாராவது தப்பு பண்ணிருக்கியா? வெளியில போ. டேய், தப்பு பண்ணினா நீங்களே வெளியில வந்துரு. வெளியில வா. யாரு? டவுன். டேய், போ, கிளம்பு.
இப்போ அப்படியே நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன் கவனி. ரெடியா? செக்ஷன் சி sit down. செக்ஷன் ஏ stand up. செக்ஷன் பி stand up. எல்லாரும் அவுட் ஆயிட்டீங்களா? சரி, கவனி உட்காருப்பா. தம்பி எல்லாரும் உள்ள வாங்க, வந்து உட்காருவா. ஏடா எந்திரிச்சுன்னா எல்லாம் உட்கார முடியாதா? உட்காருன்னு சொன்னா என்ன எந்திரிச்சு நிக்க முடியாதா அப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயங்களை அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து உற்று நோக்கி அதுல நல்லா கவனத்தோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் சொன்னேன். எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அந்த விஷயத்தை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ்டோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்க. சரியா? சரி, அடுத்தது நம்ம இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு இங்கே பார்த்துருக்கீங்க. இதில் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னா என்ன யாருக்காவது தெரியுமா? இது ஒரு 4வது நாள் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பற்றி அதாவது எல்லாரும் வராங்க, இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அறிமுக நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அறிமுக நிகழ்ச்சினா யாரும் உங்களெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறதா அப்படின்னு கிடையாது. இது ஒரு கல்லூரி. நீங்கள் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் உங்களுக்குலாம் நடந்திருக்காது. காலேஜ் அல்லது பெரிய பெரிய ஒரு தொழில் நிறுவனங்கள் இதில் எல்லாமே இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படிம்பாங்க. யார் புதுசாக உள்ளே வராங்களோ, தொழிலுக்கோ அல்லது படிக்கிறதுக்கு வராங்களோ, அவங்களுக்கு ஒரு நாள் முதல் ஒரு வாரம் வரைக்கும் நடத்தக்கூடிய அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் அறிமுக நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதை இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். எதுக்காக இது வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் நீ வந்த உடனே நாளே ஃபஸ்ட்டு பீரியடே நோட்டெடு, படி, கணக்கு போடு, ஃபிசிக்ஸ் இது மாதிரி சொன்னால் மாணவர்களுக்கு நிறைய அது மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அப்படிங்கிறதுக்காக டோட் அப்படின்னு சொல்கிறோம். DOTE, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? நீ பாலிடெக்னிக்லாம் வந்துட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். DOTE, டோட், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். யாருக்காவது ஏதாவது ஐடியா? இல்லை. நம்ம பாலிடெக்னிக் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக், அரசு உதவி பெறும் கல்லூரி, அதே மாதிரி தனியார் நடத்துகிறாங்கல்ல ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ், எல்லாத்துக்குமே யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த டோட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். நமக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அறிவுறுத்துறது, ஆர்டர் போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். சென்னையில் இருக்க இந்த ஆஃபீஸு. இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை தெரியாமல் இருந்துக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். காலேஜ் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் தெரியுமா யாருக்காவது? 9 மணிக்கு. அதில் ஃபஸ்ட்டு பெல்னு ஒன்று சொல்லுவாங்க. 9 அதாவது 8:55க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு பெல்லுக்கு எல்லாருமே கிளாஸுக்குள்ளே வந்துடணும். 9 மணிக்கு டீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு பீரியட் 9 மணிலேருந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:50. முதல் பீரியடு 9:50 வரைக்கும் நடக்கும், 50 நிமிடம். காலையில் 4 பீரியடுமே 50 நிமிஷம். அப்புறம் 9:50லேருந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா 10:40க்கு செகண்ட் பீரியடு முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் இடைவெளி, அதாவது பிரேக்கு. 10:40லேருந்து 10:55 வரைக்கும் பிரேக். அதை முடிச்சதுக்கப்புறம் 10:55லேருந்து 11:45 அடுத்த 50 நிமிஷம் 3வது பீரியடு. அப்புறம் 11:45லேருந்து 12:35 வரைக்கும் 4th பீரியடு. 12:35க்கு 4வது பீரியடு முடிஞ்சிடும். 4 பீரியடு முடிஞ்சிச்சுன்னா லஞ்ச் பிரேக். 12:35லேருந்து 1:15 அதாவது 1:15 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் 1:15லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மதியம் எல்லாமே 45 நிமிஷம் பீரியடு. காலையில் ஒவ்வொரு பீரியடும் 50 நிமிஷம், மதியம் 45 நிமிஷம். 1:15க்கு ஆரம்பிச்சிச்சுன்னா 45 நிமிஷம்னா 2 மணிக்கு 5வது பீரியடு முடியும். அடுத்தது 2:45 வரைக்கும் 6வது பீரியடு. 2:45லேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் மறுபடியும் பிரேக்.
அது நீ டீ பிரேக்னு எடுத்துக்கலாம், இன்டர்வல் பிரேக் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கேன்டீன் போகிறது, பிரேக் போகிறது எல்லாமே அதில் தான் படிக்கணும். அந்த 15 மினிட்ஸில் தான். மறுபடியும் 3 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா 3லேருந்து 3:45 7வது பீரியடு, 3:45லேருந்து 4:30 வரைக்கும் 8வது பீரியடு. 4:30க்கு காலேஜ் முடிஞ்சுன்னா 4:40க்குள்ளே பஸ் எடுத்துருவாங்க. காலேஜ் பஸ்ஸில் போகிறவங்க, அவுட் பஸ்ஸில் போகிறவங்க நீங்கள் வெளியில் போய் பஸ் ஏறிக்கலாம். இது காலேஜோட டைமிங்ஸு. அடுத்தது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் உங்கள் கிளாஸுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. கிளாஸ் டீச்சர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அவங்க தான் இங்கே கிளாஸ் இன்சார்ஜஸ். நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா அந்த கிளாஸோட இன்சார்ஜ்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். முன்னாடியே நான் லீவ் போடுறது தெரியும் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணணும். இன்கேஸ் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமாவது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் லீவ் போட்டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக பேரண்ட்டு மூலியமாக தெரியப்படுத்தணும். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது, கட்டாயம். இல்லை அப்படின்னு சொன்னால் காலேஜுக்கு அடுத்த நாள் வந்தீங்கன்னா கிளாஸ் இன்சார்ஜஸ் ஏன் என்ன ரீசன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஏன் ஃபோன் பண்ணல அப்படிங்கிற தொந்தரவு பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக செஞ்சுருங்க. இப்போ டீச்சர்ஸ் எதுவும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. சரியா? அப்புறம் கிளாஸு டைம் பிரேக் முடித்து லேட்டாக வர்றது, லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு லேட்டாக வர்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கணும். அதுக்கு இங்கெல்லாம் அனுமதியே இல்லை. லேட்டாக வந்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் திட்ட தான் செய்வாங்க. 15 நிமிஷம்னா ஹோல் காலேஜுக்கே 15 நிமிஷம் தான். அது ஒரு சில டீச்சர்ஸை பொறுத்து மாறுபடும். ஒரு சில டீச்சர்ஸ் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓகே என்ன விடலாம். ஒரு சில டீச்சர்ஸ் கண்டிப்போட தான் இருப்பாங்க. அது டீச்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நோட்டு புக்கு எல்லாமே டைம் டேபிள் முன்னாடியே கொடுத்துருவாங்க. அந்த டைம் டேபிள் படி நீங்கள் நோட்டு புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடணும் கரெக்டாக. எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததை வச்சு சொல்லுவேன். காலேஜுக்கெல்லாம் எவனும் நோட்டு கொண்டுறாமல் வந்து புக்கை கிளாஸ் ரூமில் தான் டெஸ்க்கு கடியில் டேபிள் கடியிலெல்லாம் வச்சுட்டு போவானுங்க. மறுபடியும் போகும்போது இங்கேயே வச்சுட்டு போயிடுவான். நிறையா கிளாஸில் இப்படி நடந்து நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா நோட்டு புக்கெல்லாம் எடுத்து ஸ்டாஃப் ரூமில் வச்சுக்குவோம். மறுபடியும் திரும்ப அதை வாங்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 8 பீரியட்னா என்ன புக்கு நோட்டு, ஸ்கூல் மாதிரிலாம் உனக்கு பெரிய நோட் புக்ஸ்லாம் இங்கே தேவைப்படாது. 2 நோட்டு 2 புக்கு என்ன ரெக்கார்ட் நோட் எழுத சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் நீ 10ஆவதுல படித்ததை விட அது கஷ்டம்னு நீ நினச்சின்னா அதில் ஒரு 20-30% கூட பாலிடெக்னிக் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அங்கே 10ஆவதுல படித்ததில் ஒரு 30லேருந்து 40% எஃபோர்ட் போட்டினாவே இதில் எல்லாருமே 90 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். இன்னும் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக சிலபஸை பண்ணணுமோ அவ்வளோ எளிமையாக சிலபஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸுக்கெலாம் இங்கே லேபு கேள்விப்பட்டிருக்கியா? கணக்குக்கு லேபு கேள்விப்பட்டிருக்கியா? ஃபிசிக்ஸ் லேபு கேள்விப்பட்டிருப்ப, கெமிஸ்ட்ரிக்கு லேபு ஏதாவது போயிருப்பீங்க. மேக்ஸுக்கு லேப் பார்த்துருக்கீங்களா? இங்கே லேபு டிப்ளமோவில் செகண்ட் செமஸ்டரில் மேத்தமேட்டிக்ஸுக்கு லேபு, தியரி கிடையாது. ஜியோஜிப்ரா அப்படிங்கிற அப்ளிகேஷனை வச்சு நம்ம கம்ப்யூட்டர் லேபில் போய் கம்ப்யூட்டரில் தான் மேக்ஸ் போட போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் தியரி, அது ஒன்று மட்டும்தான். புரியுதா? அதனால் மேக்ஸையும் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக வந்துருச்சு. அதனால் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாக நீங்கள் படித்து ஈஸியாக நிறைய மார்க் எடுத்து வெளியில் போக முடியும். சரி, அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது உங்களுடைய கடமை. ஒத்துழைப்பு தருவீங்களா? சரி, ரொம்ப நன்றி. அடுத்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இப்போ தான் தலைப்புக்குள்ளேயே நான் வரேன். கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா? சமூக செயல்பாடுகள் அல்லது முன்முயற்சிகள்னு சொல்லலாம். அப்போ இந்த என்ன சமூகம்னா என்ன, செயல்பாடுகள்னா என்ன, முன்முயற்சி, செயல்பாடு முன்முயற்சிகள் எல்லாமே ஒன்று தான் குறிக்குது. சரி, அடுத்தது அதோட விரிவான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சார் எதுக்காக இப்போ இந்த தலைப்பு பற்றிலாம் இங்கே எடுத்து சொல்கிறீங்கன்னா, மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிற அந்த ஒரு வாரத்தில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அறநெறிகள்னு சொல்கிறோம்ல, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அதுக்காக சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு தான் இது. இதில் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிட்டி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்கள் அல்லது குழுவை குறிக்கும் சொல். நம்ம வாழ்கிற இடத்துல இருந்து ஒரு குழுவையோ அல்லது ஒரு சமுதாயத்தையோ இவங்களெல்லாம் சேர்ந்து சொல்கிறது தான் என்னென்னா கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனிஷியேட்டிவ்ஸ்னால் ஆரம்பிக்கக்கூடியது என்னத்தை என்பது, இனிஷியேட்டிவ் என்பது ஒரு திட்டத்தை அல்லது ஒரு புதிய செயலை தொடங்குவதை குறிக்கும் சொல். அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் என்பது ஒரு சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ
அல்லது அதன் மேம்பாட்டிற்காகவோ எடுக்கப்படும் திட்டங்கள், முயற்சிகள் அல்லது செயல்பாடுகளை குறிக்கிறது. ஒரு சமூகத்துக்கு என்னென்ன தேவை? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவோம்ல, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல்ஸு, என்சிசி, என்எஸ்எஸ்லாம் போய் சேர்றோம்ல, அந்த மாதிரி நம்மளை சார்ந்தவர்கள், நம்ம சமூகம்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து தெரு, பக்கத்து ஊர், இப்படி எல்லாம் இருக்கும் பார்த்தியா, அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் ஏதாவது இருந்தால், நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை, ஒரு மரத்தை போய் நட்டுறது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக செயல்பாடு தான். சமூகத்துக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய போகிறோம். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னா, ஒரு சமூகத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் நல்ல விஷயங்களை செய்ய முடியுமோ அதை நம்ம கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அடுத்து, சமுதாய முன்முயற்சிகள் பல வடிவங்களில் இருக்கலாம். அது என்னென்னலாம் இருக்கலாம்? நான் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். நான் இங்கே ஒரு 4-5 விஷயத்த சொல்லியிருக்கிறேன்னா இதோட அது முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்டதை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு கல்வி, அடுத்தது சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலன். சரி, இதில் கல்வினா என்ன பண்ணலாம்? இப்போ நீ 10th முடிச்சுட்ட, ஒரு உதாரணமாக பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான், ரொம்ப புவர் ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா வந்து தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு நைட்டு தான் வராங்க. அந்த பையனால் படிக்க முடியல. அவனுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கலாம். நான் 10வது படிச்சுட்டேன், ஒரு 7வது 8வது படிக்கிறான்னா அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தில் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லி கொடுத்தாவே போதும். அதுவும் ஒரு சமூக செயல்பாடு தான். அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், கல்வி சார்ந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சின்னது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்வியில் எடுத்துக்கலாம். அடுத்தது சுகாதாரம். சுகாதாரம்னு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா உங்களால்? சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை சார்ந்து ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு, ஏதாவது ஒரு நிகழ்வுகள்? என்னப்பா? கிளாஸ் ரூம் சுத்தமாக வச்சுருக்கணும். குட், சூப்பர், கை தட்டுங்க. சுகாதாரமாக இருக்குதுங்கிறத ஒரு உதாரணம். கிளாஸ் ரூமை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும். இது எல்லாத்தையும் குறிக்கும். இன்னும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு. இப்போ நீ படித்து முடிச்சிடற. அன்றைக்கி ஒரு அலுமினி வந்து பேசினார், முந்தா நேற்று பேசினார் தெரியுமா? காவேரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு அலுமினி பேசினார். கோபியில் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் கூட வந்து படித்து முடிச்சுட்டு, சிவில் படித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவர் இன்னும் நிறைய சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வேலை கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொன்னாங்க. புரியுதா? அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம். நம்ம படித்து முடிச்சது இல்லாமல் நம்மளால் முடிஞ்சால் நம்மளுக்கு கீழே வரக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நம்ம தெரிஞ்சு கொடுக்குறது, பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வேலை வாய்ப்பு. அடுத்தது சுற்றுச்சூழல்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். எதையும் மாசுபடாமல், புரியுதா? பாதுகாப்பாக வச்சு, ஏகப்பட்ட மாசுகள் இருக்குது, அதெல்லாம் மாசுபடாமல் சுத்தமாக வச்சுருக்கணும். அடுத்தது கடைசியாக சமூகம் சார்ந்த நலன்கள். சமூகத்துக்கு நம்ம என்ன நல்ல விஷயங்கள் செய்கிறோமோ அது எல்லாமே சமூக நலனில் தான் வரும். சமுதாயத்திற்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சமூக நலன்களில் சார்ந்து வரும். இது போன்ற பல துறைகளில் சமூக முன்னேற்றம் இருக்கிறது. பட் நம்ம ஒரு 4-5 விஷயத்த சொல்கிறோம். ஒரே வார்த்தையிலலாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் சமூக நலன்களை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள். சமூக செயல்பாடுகள் என்பது பிரச்சனைகளை தீர்க்கவும், ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கவும், சிறந்த சமுதாயத்தை உருவாக்கவும் நாம் ஒன்றாக சேர்வது. ஒரு ஆள் சேர்ந்துலாம் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட முடியாது. ஒரு ஆள் சேர்ந்து செய்கிறத விட பல பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அது என்ன சிறப்பாகவும், அது என்ன நல்ல முன்னேற்றப்பாடுகளோட செஞ்சு முடிக்க முடியும் அந்த விஷயங்களை. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகளை, இது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம், அல்லது ஒருவருக்கு ஆதரவாக இருக்கலாம். யாருக்காவது ஒரு கஷ்டங்கள் அல்லது நல்ல விஷயங்கள், சந்தோஷத்தை அதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு ஆதரவாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஒரு சிறந்த சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். பக்கத்து வீட்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்தோட ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு கோட் கொடுத்துருக்குறாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப், சர்வ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். கீழே அதுக்கு பாரு தமிழில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் உங்களை தேட விரும்பினால் பிறருக்காக சேவை செய்யுங்கள் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு. நான் யார் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா மற்றவங்க ஒன்று வந்து புகழ்ந்து பாடணும், பேசணும் அப்படிங்கிறதுங்களாம் அவசியமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ மற்றவங்களுக்கு சேவை செய்ய, மற்றவங்களுக்காக நல்ல விஷயங்களை செஞ்சுன்னா நீ யார் என்னங்கிறத பிறர் உன்கிட்ட சொல்லுவாங்க. அவன் நல்லவன், நல்ல பையன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீ யாருன்னு தேட நினைச்சின்னா நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பாரு, போதும் அதுவே அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, மாணவர்களுக்கு இதனால என்ன பயன்கள், இந்த கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ்னால என்ன பயன்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமைத்துவம் மற்றும் குழு பணித்திறனை வளர்க்கும். தலைமைத்துவம்னா லீடர்ஷிப் குவாலிட்டி.
இப்போ படிக்கிறோம், குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு குரூப்பாக சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுனா அந்த குரூப்புக்கு ஒரு லீடரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதன் தலைமை பண்பு அவன் பார்த்து அந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க வைப்பாங்க. நல்லா படிக்கிற பையனோ அல்லது நல்ல திறமையான ஒரு மாணவர்களே எடுப்பாங்க. அந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் நமக்கு வளரும். அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்ட தலைமை பண்பு அதே மாதிரி குழு பணித்திறன், குழுமையாக ஒன்றா கூடி வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய திறன்கள்லாம் நமக்கு வளரும் மாணவர்களாகி உங்களுக்கு. அடுத்தது நம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு விஷயத்த செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இதை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உனக்கு கூடிக்கிட்டே வரும், நன்மையை தரும். அடுத்தது புதிய நண்பர்களை உருவாக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்ந்து செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து செய்யும் போது அதில் 2 பேர் எனக்கு தெரிஞ்சு இருப்பான், மீதி 8 பேர் தெரியாத மாணவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தும் போது புதிய நண்பர்கள் எனக்கு கிடைப்பாங்க. அதுக்கு அடுத்தது உண்மையான அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நான் பண்ணதே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இருக்கு அப்படிங்கிற புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும், அனுபவங்கள். கடைசியாக அது இனிய நினைவுகளை உருவாக்கும். நினைவுகள் அப்படின்னு சொன்னால் மெமரிஸ்னு சொல்லுவோம். 10வது நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இந்த ஃப்ரெண்டோட இப்படி சுற்றினேன் அப்படி சுற்றினா அந்த நினைவுகள் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் போது அதை நம்மளோட ஃப்யூச்சரில் வருங்காலங்களில் நம்ம அதை நினச்சி பார்க்கும்போது அது நல்ல இனிமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம உங்களோட சீனியர்ஸ் இப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போயிருக்கிறான். அவனுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் கடைசியில் இந்த கூத்தம்பூண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் என்எஸ்எஸ் கேம்புக்கு போனாங்க. என்எஸ்எஸ் கேம்பில் போயிட்டு அங்கே ஒரு வாரம் கேம்ப் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு கோஆர்டினேட்டர் யாருன்னா ஆனந்த் சார், பிரியதர்ஷினி மேடம், அவங்க 2 பேர் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு இடத்த ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய இடம், அதில் ஒரு 10 பசங்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்திருக்காங்க, நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அத்தனை நாளாக அந்த இடம் சுத்தமே ஆகாமல் இருந்தது. பசங்க போய் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு மேலே ஒரு நல்ல எண்ணங்கள் வருது. அது அந்த மாணவர்களுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் வரும். அவங்களுக்கு வரும்போது என்னதுன்னா, காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு காலேஜுக்கு ஒரு நல்ல பேர், காலேஜால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு. அதனால தான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அடுத்ததும் பாருங்க, ஒரு ரேலி நடத்தியிருக்கிறாங்க அந்த ஊரில். அந்த தலைவரை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேலி நடத்துகிறாங்க. இந்த புகையிலை பொருட்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கைகள், அந்த சமூகம் சார்ந்து அங்கே 2 பேர் நல்ல கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுறவங்க கூட நல்ல பழக்கத்துக்கு மாறலாம் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஸ்கூலு கூத்தம்பூண்டி, அந்த ஸ்கூலில் என்ன ஆகுதுன்னா, குப்பைகள் நிறைய இருந்துச்சு, அது அகற்றப்படாமல் இருந்துச்சு. மறுபடியும் மாணவர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அந்த குப்பையெல்லாம் அறுத்து சுத்தம் பண்ணி வச்சு அங்கே பசங்களாம் உட்காந்து படிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த இடம். இது பிளான்டிங் ட்ரீஸு, மரம் நிறைய நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி அங்கே அந்த மரம் நட்ட. அடுத்து நீங்கள் எப்படி பங்கேற்கலாம், இந்த மாதிரி விஷயத்தை நான் எதன் மூலியமாக செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக சேவை குழுவில் வந்து சேரலாம். சமூக சேவைன்னா யாருப்பா? யார் சமூக சேவை? சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஊர்ல எல்லாம் அப்புறம் அனாத ஆசிரமங்கள் இருக்கலாம், இப்போ தொண்டு நிறுவனங்கள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ பிளட் கேம்ப் நடத்துவாங்க. ஒரு கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு, ஈரோடு, சக்தி கோபி, இந்த மாதிரி கிளப்லலாம் பிளட் கேம்ப் நடத்துவாங்க. அந்த கேம்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்பாடு செய்து கொடுக்குறோம். அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு பிளட் கேம்ப்பு, அப்புறம் அந்த அவேர்னஸை பல்லு இதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதிலலாம் நம்ம கலந்துக்கலாம். அடுத்தது உள்ளூர் என்ஜிஓ, தன்னார்வ பணியாளர்கள்னு சொல்லுவாங்க. என்ஜிஓஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் அல்லாதது, அதாவது வருமானம் ஈட்டக்கூடியது கிடையாது, பொது சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள். அதிலெல்லாம் நம்ம சேர்ந்துக்கிட்டு உறுப்பினராகிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமூகத்துக்கு நம்ம தொண்டு செய்யலாம். அடுத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தலாம். என்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தான் சொன்னோம்ல, அந்த ஃபோட்டோஸில் உங்ககிட்ட காமிச்சேன். ஒரு பதாகை ஏந்திக்கிட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் விஷயங்களை செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணலாம். கல்லூரி சமூக திட்டங்களில் பங்கு பெறுங்கள். காலேஜில் நிறைய கிளப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சார் ஆனந்த் சார் அன்னைக்கு கிளப்பை பற்றிலாம் பேசியிருப்பாரு. அது தனிநபர் சார்ந்த கிளப்பும் இருக்குது, குழுவாக சார்ந்த கிளப்ஸும் நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், என்எஸ்எஸ்ல சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சமூக செயல்பாடுகள்லாம் நம்ம ஈடுபட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கடைசியாக உங்கள் தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் படிக்கிற, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியல, உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு அந்த விளக்கை எரிய வைக்கிறது.
ஒரு பக்கத்து வீட்டில் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு லைப்ரரியில் கம்ப்யூட்டர் இல்லை, அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீ ஒரு படித்த பையன் உன்னோட நாலேஜை வச்சு, நம்ம படிக்கிறதே தொழிற்கல்வி தான், டிப்ளமோ அப்படிங்கிறது தொழிற்கல்வி சார்ந்தது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன செஞ்சு கொடுத்தோம்னா அதுவும் நம்மளோட சமூக நலன் சார்ந்து வரக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு புரியுதா, தெரியுதா? முதல்ல, alone we can do so little, together we can do so much. கீழே பேர் கொடுத்துருக்கேன். நாம் தனியாக செய்யக்கூடிய வேலைகள் குறைவு, அதுவே ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் அதிகம். அதான் சொல்றேன். இப்போ இங்கே ஒரு 200 சேர் இருக்குன்னு வச்சுக்கோவே, ஒருத்தன் எடுத்து இந்த சேரெல்லாம் எடுத்து வைடா அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் எவ்வளோ டைம் எடுத்துக்கும், எவ்வளோ நேரம். அதே ஒரு 50 பேர் சேர்ந்து இந்த சேர்லாம் எடுத்து வைனா எவ்வளோ வேகமாக சீக்கிரமாக நம்ம எடுத்து அந்த செய்து முடிப்போம். ஒரு குழுவாக செஞ்சு வேலையை செஞ்சோம்னா சீக்கிரம் செய்ய முடியும், நிறையாவும் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இது. நாம் சேர்ந்து செயல்படும் போது சிறிய முயற்சிகளும் என்ன ஆகுன்னா பெரிய மாற்றத்தை ஏற்படும். சின்னதாக தான் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்போம், நிறைய பேர் சேர்ந்து அது ஒரு பெரிய மாற்றத்தையே சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அடுத்து செயல்பட அழைப்பு. என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கல்லூரி பயணத்தை தொடங்கும் போது உங்கள் வெற்றிக்கு அப்பாற்பட்டது ஒன்றை நினைவில் வைக்கணும். என்ன நினைவில் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, பங்கேற்கவும் முயற்சி செய்யவும் மாற்றத்தை உருவாக்கவும் தயாராக இருங்கள். ஒரு விஷயத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் கண்டிப்பாக. அது என்ன எனக்கு தெரியும் தெரியாது அப்படி ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்கன்னா அதில் போய் கலந்துக்கணும். வெற்றி தோல்விலாம் அப்புறம் தான், முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். அதில் வெற்றி பெறத்துக்காக என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அதுக்கு அடுத்தது மாற்றத்தை உருவாக்கவும், அதில் வெற்றியும் பெறலாம், நம்ம தோல்வியும் அடையலாம். அதில் என்ன மாற்றமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மையை நம்ம வாங்கி இருக்கணும். நாம் ஒன்றாக சேர்ந்து நம் சமூகத்தை நம் எதிர்காலத்தையும் கட்டி எழுப்புவோம். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது ஒரு சமூகத்தையே கட்டி எழுப்ப முடியும். நமக்கு பின்னாடி வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து நம்ம ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Let's make this year not only a year of learning but also a year of creating change. இந்த ஆண்டு என்ன படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக என்னால் மாற்ற முடியும். இப்போ 1ஆம் ஆண்டு சேர்ந்துருக்கிறீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுக்கு மட்டுமே எடுத்துக்காம நிறைய மாற்றங்கள் உன்னை சார்ந்து, உன் சமூகம் சார்ந்து, உன் கல்லூரியை சார்ந்து ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா படிப்போட கவனத்தை மட்டும் செலுத்தாம இந்த மாதிரி சமூக மாற்றத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.